ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு தானே இந்த அப்பன் முருகனின் வேலை தொட்ட. கண்டிப்பா நீ கேட்டதெல்லாம் கேட்டபடியே கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்கும், உன் கைகளில் என்ன கிடைக்கும்ன்றதையும் நான் தெளிவாக உனக்கு சொல்லிடுறேன். நீ எப்போதும் மனசில் நினைக்கிறதையெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்க. அதிகமாக சிரிக்கிற, அதிகமாக பேசுகிற, பழகிற. இனிமேலாவது அது எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கோ. நீ அதிகமாக பேச பேச, சிரிக்க சிரிக்க உன்னை சுற்றி இருக்கிறவங்களோட அதிகாரத்தன்மை அதிகமாகும். அவங்க அமைதியாகவே இருந்து அவங்க காரியத்தை சரியாக செஞ்சு ஜெயிச்சு உன்னை தோக்கடிச்சிருவாங்க. அதிகமாக சிரிக்கிறதும் பேசுகிறதும் ஒரு அளவோடு இருக்கும்படி மாற்றிக்கோ. உன் வாழ்க்கையில் நீ எப்படி, நீ என்ன செய்கிறங்கிறதையெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறியோ அதை கேட்குறவன் அமைதியாக இருந்தே அவனோட காரியத்தில் தைரியமாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. உன் விஷயத்த, உன் வாழ்க்கையில் நடக்கிறத மற்றவங்க கிட்ட சொல்கிறதால உனக்கு எந்த பலனும் பிரயோஜனமும் இல்லைங்கிறத இப்போதாவது நீ புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க உன்னை மரியாதை குறைவாக, மதிப்பு குறைவாக நடத்தும்போது அதை சகிச்சுக்கிட்டு அமைதியாக போனீன்னா இனிமேலும் உனக்கு நல்லா இருக்காது. அதனால் இனிமேலும் யாரும் உன்னை அவமதிக்காத அளவுக்கு அவமானப்படுத்துவதற்கும் அவமரியாதையை அடைவதற்கும் ஒரு முடிவு கட்டிடு. இதுக்கு மேலேயும் யாரும் உன்னை மரியாதை குறைவாக பேச நீ அனுமதிக்காதே என் செல்வமே. அடுத்தவங்க உனக்கு மதிப்பு கொடுக்கணும், அடுத்தவங்க உன்னை பாராட்டி உனக்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு யாரு பின்னாலையும் உனக்கான மரியாதையை தேடி ஓடாதே. நீ நல்ல பிள்ளை, நீ மென்மையான இரக்க சுபாவம் கொண்ட மனிதாபிமானம் உள்ள பிள்ளை. அது போதும். மற்றவங்க அதை பாராட்டணும்னு நீ பெருசாக யோசிக்க வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையினாலே மகிழ்ச்சி, சோகம், கஷ்டகாலம், நல்ல காலம்னு எல்லாமே கலந்த வட்டம் தானே. உனக்காக நல்ல காலம் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்து உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மற்றவங்க மேலே நிறைய அன்பும் அக்கறையும் வச்சிருக்கதா, ஆனால் அதே அளவுக்கு அவங்க உன் மேலே அன்பும் அக்கறையும் செலுத்தாத போது நீ மட்டும் ஏன் அவங்க பின்னால் ஒட்டிக்கிட்டு அவங்கள தேடி போய்கிட்டே இருக்கணும்? அவங்க எப்படி இருக்காங்களோ நீயும் அதே போல் இருக்க கற்றுக்கோ. ஒருதலை பட்சமான எதிர்பார்ப்புகள், அதாவது நீ மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவங்க உனக்கு எந்த அன்பையும் திரும்பி கொடுக்காத போது அது வெற்றிகரமான உறவுக்கு அடையாளமாக இருக்காது. உனக்கான நல்லதை சொல்ல, உனக்கான நல்லதை செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நல்லவங்களுக்கு ஒருபோதும் கெட்டது நடப்பதில்லை. கெட்ட விஷயங்கள் தான் எல்லாருக்கும் நடக்குது. உன் வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களையும் உன் மனசுக்கு சங்கடத்தை தரக்கூடிய விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நிச்சயம் சரி செய்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வாழ்க்கை உன்னை கடந்த காலத்துக்கு கொண்டு போக விடாது. கடந்த காலத்தில் நல்லதும் இருக்குது, அதை விட கெட்டதும் இருக்குது. கெட்டதை மறக்க நினைக்கிற, ஆனால் முடியலை. நல்ல விஷயங்கள் மறுபடியும் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிற, அதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்போ புரியுதா? கடந்த காலத்துக்கு நீ ஒருபோதும் திரும்ப போகவோ அல்லது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மறுபடியும் எதிர்கொள்ளவோ முடியாது. அதனால் கடந்த காலத்தை விட்டுட்டு இனி வரக்கூடிய வருங்காலத்தை நீ எப்படி சிறப்பாக வாழ்கிறதுன்னு யோசித்து அதற்கான செயல்களை செய்ய பழகு. வாழ்க்கையின் முதல் பாதி நீ ஏற்கனவே வாழ்வதற்காக நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இனிமே இரண்டாம் பாதியாவது எந்த குழப்பமும் இல்லாமல் மன தெளிவோட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி சந்தோஷமாக வாழ தயாராகு என் தங்கமே. ஒருத்தருடைய நிலைமையை வச்சு, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையை வச்சு அவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்கன்னு
யாரையும் சாதாரணமாக அற்பமாக நினச்சிட வேணாம். ஏன்னா பூமிக்கு அடியில் புதைஞ்சு கிடக்கிற வெறும் சாதாரண கரித்துண்டு தானே பல வருஷங்களுக்கு பிறகு பளபளக்கும் வைரமாக மாறுது. அப்படி கரித்துண்டையே வைரமாக மாற்றக்கூடிய சக்தி காலத்துக்கு இருக்கும்போது நீ மட்டும் இப்படியே இருந்துட மாட்ட. இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நீ நினச்ச காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. உன்னுடைய உணர்வுகளை யாரும் புரிஞ்சுக்காத போதும் அமைதியாக இரு. உன் வார்த்தைகளையும் யாரும் புரிஞ்சுக்காம மதிக்காம நடக்கும் போதும் நீ அமைதியாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தாலே காலப்போக்கில் நாளடைவில் அவங்க தானாகவே உன் உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட கோபப்படுறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க தப்புன்னு மட்டும் நினைக்காத. ஒருவேளை அவங்க இதுக்கு முன்னால் காயப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக கூட சில சமயங்களில் நீ ஏதாவது சொன்னவனே அவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வரா மாதிரி இருக்கலாம். நீ எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து போ, விட்டு கொடுத்து போ. வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த பிறகு உன் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகிற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு உன் மனசை பக்குவப்படுத்தி தானே ஆகணும். என்ன நடந்தாலும் ஏற்றுக்க தயாராரு. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கி நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ யார்கிட்டையாவது பொய் சொன்னாலும் யாருக்காவது கெட்டது செஞ்சாலும் அது வட்டியும் முதலுமா திரும்ப வந்தே தீரும். அதனால் எப்போதுமே நல்ல பிள்ளையாக நல்லதை செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள மனிதனாக நீ இரு. உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இலகக்கூடிய ரொம்ப இலகிய மனப்பான்மை கொண்ட இதயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை உனக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும். அதனால் எதையுமே அதிகமாக மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அதே போல் இரக்கமும் மனிதாபிமானமும் கூட ஒரு அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. எல்லாருக்குமே ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா கெட்டவங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சுயநலவாதிகள் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஒரு பாவமாகவே மாற்றிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் உன்னை பார்த்து பாவப்படக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது அல்லவா? முடிஞ்ச அளவுக்கு யோசித்து செயல்களை செய்ய பழகு. யாருக்கிட்ட எப்போ இறக்கப்படணும், யாரிடம் எப்போ அன்பு காட்டணும், யாருக்கிட்ட எப்போ கண்டிப்பாக நடந்துக்கணுன்ற விஷயங்களை எல்லாம் நீ தான் புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் உனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உன் தரப்பில் பேசுகிறதுக்கு நிறைய நியாயங்கள் இருந்தாலும் அமைதியாக இருக்கவும் கற்றுக்கோ என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரேன். எல்லாமே இனி உன் மனசு போல நல்லபடியாக உனக்கு நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் மனசு ஒரு இடத்துல நின்னது போதும்னு சொல்லும்போது அதுக்கு மேலேயும் அந்த இடத்துல நின்று நீ அசிங்கப்படவோ அவமானப்படவோ கூடாது. ஒருத்தர் உன்னை தப்பாக பேசுகிறாங்க, தாழ்த்தி பேசுகிறாங்க, மரியாதை குறைவாக பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது தெரிய வரும்போது சற்றும் யோசிக்காமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகி போயிடு. உன் வாழ்க்கையில் கெட்டது மட்டுமே நடக்கவும் இல்லை, நல்லது மட்டுமே கிடைக்கவும் இல்லை. நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்து தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால் வாழ்க்கையில் இருக்க சுமைகளை மட்டுமே பெருசாக பார்க்காம உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை பற்றி அதிகமாக பேசு. உன்னை பாதிக்கிற விஷயங்களுக்கும் உன் மனசை நோகடிக்கிற விஷயங்களுக்கும் நீ கதவை மூடிவிடு. எந்த விஷயத்துக்கெல்லாம் நீ நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்கிறாயோ அந்த விஷயத்தை எல்லாம் ஒழுக்கத்தோட கவனத்தோட எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? எல்லாரிடமும் நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும்னு நினச்சினா அது முடியாத காரியம்.
நீ என்னதான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காத ஆளாகவே நீ இருப்பாய். அதனால் தேவையில்லாத மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் உனக்குள்ள உருவாக்கி வச்சுக்காதே. யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் உனக்கு பிடிச்ச பிள்ளையாக நீ இருந்துட்டு போய்கிட்டே இரு. ஏமாற்றத்தையும் அவமரியாதையும் அதிகமாக பார்த்த என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒரு நல்லதை சொல்கிறேன் கேளு. நல்ல பிள்ளைக்கும் நல்ல மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ நல்ல பிள்ளை, ஆனால் மற்றவங்க உன்னைய நல்ல மனுஷன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காத. ஒவ்வொருத்தருடைய பார்வையும் அவங்க பார்க்குற விதமும் கண்ணோட்டமும் வெவ்வேறாக இருக்கும்போது உன்னை நல்ல மனுஷன்னு அவ்வளவு சுலபமாக யாரும் சொல்லிட மாட்டாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையிலேருந்து ஒருத்தரை நீ வேணான்னு தூக்கி எறியும் போது அல்லது ஒருத்தரை விட்டு விலகி போகும்போது அவங்க வெளியில் போய் யார்கிட்டையாவது உன்னை பற்றி பேசும்போது முழு கதையும் சொல்ல மாட்டாங்க. நீ தான் தப்பு செஞ்சது போலவும் அவங்க நல்லவங்க போலவும் தான் வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. அப்படி உன்னை பற்றி யார் என்ன தப்பும் தவறுமா பேசினாலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் மனசில் இருக்க சோகத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தையும் நீக்கி வருங்காலத்தை நான் உனக்கு வசந்த காலமாக உருவாக்கி தர்றேன். எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லதாக நடக்கும்னு நீ உறுதியாக நம்பினா கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையை வடிவமைச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ சின்ன சின்ன தோல்விகளையும் தவறாக நடந்த விஷயங்களையும் பற்றி இனிமேலும் யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிதாக ஒரு விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பு நினச்சிக்கோ. நேற்று அடைஞ்ச தோல்வியையும் நேற்று நடந்த விஷயத்தையும் பற்றி இன்னைக்கு யோசிக்காதே. இன்று முதல் உன் வாழ்க்கை நீ புதுசாக வாழணும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக சில வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடணும் என் தங்கமே. ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சிட்டினா உடனே அதை எப்படி சரியாக திருத்திக்கிறது மாற்றிக்கிறதுன்னு யோசி. மனிதர்கள் என்ன எல்லாருமே எடுத்தவனே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட முடியாது. நீ பிறந்தவனே வேகமாக எழுந்து நடந்து ஓட ஆரம்பிச்சிட்டியா என்ன? நடக்க ஆரம்பித்து கீழே விழுந்து தடுமாறி எழுந்து தானே நடக்கிற ஓடுற. அதே போல தான் வாழ்க்கையிலையும் எடுத்தவனே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட முடியாது. தவறுகள் நடந்து அதை திருத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு சரியாக செய்யும்போது தான் வாழ்க்கையில் உன்னால் அடுத்த நிலைமைக்கு உயர முடியும். நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு நல்ல நட்புகளையும் உறவுகளையும் உன் கூட வச்சுக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இந்த அப்பன் முருகன் உனக்கு உறுதி கொடுக்குறேன். இனி எல்லாத்தையும் நானே உனக்கு துணையாக இருந்து என் வேலின் மூலமாக உன்னை ஆசீர்வதித்து வெற்றிகளாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன்.